உலகம் யாவையும் தாமுளாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவரன்னவர்க்கே சரணாங்களே. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஹயவதன யூடியூப் ஜனனி அம்மையார் அவர்களுக்கும் கேட்டு ரசிக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கிஷ்கிந்தாகாண்டம் பற்றிய சொற்பொழிவு சொல்லலாம் என்று என்னுடைய சிறிய அறிவுக்கு எட்டிய வரையில் முனைகிறேன். பிழை பொறுத்தல் பெரியோர் கடன். கிஷ்கிந்தாகாண்டம் ராமாயணத்திலேயே மிக முக்கியமான காண்டம்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் கிஷ்கிந்தையில் நிகழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் ராமபிரான் சீதா பிராட்டியை தேடுவதற்கு அடித்தளமாக அமைந்த ஒரு இடம். தேவர்கள் எல்லாம் முனிவர்களோடு சேர்ந்து தேவர்கள் எல்லாம் பெருமாளிடத்திலே பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அரக்கர்களாலே நமக்கு துன்பம் அதிகமாக இருக்கிறது, எப்படி அவர்களை அழிப்பது, துன்பத்தை போக்குவது என பிரார்த்தித்த சமயத்தில் பகவான் சொல்கிறார், நான் ராமனாக அவதாரம் செய்ய போகிறேன். அந்த ராமனாக அவதாரம் செய்யக்கூடிய காலத்திலே நீங்களெல்லாம் வானரங்களாக சென்று பூமியிலே இருங்கள். ராவண வதம் முடிந்த பிறகு நீங்களெல்லாம் மீண்டும் தேவலோகத்துக்கு வந்து விடலாம் என்று சொல்ல தேவர்கள் எல்லாரும் வானரங்களாக கிஷ்கிந்திலே அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கிஷ்கிந்தாகாண்டம் தான் ராமாயணத்தினுடைய மையப்பகுதின்னு சொல்லலாம். கிஷ்கிந்தாகாண்டத்திலே அந்த வானரத்தினுடைய உதவி இல்லாவிட்டால் ராமபிரானால் வாரணம் பொருதமார்பும் வரையனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழுமுடைய ராவணனை வென்றிருக்க முடியாது, சீதா பிராட்டியை கண்டிருக்க முடியாது. இந்த கிஷ்கிந்தாகாண்டத்தில் முக்கியமான வானரங்கள் பார்த்தோம்னா வாலி, சுக்ரீவன், அங்கதன், நீலன், ஜாம்பவான், ஆற்றல்சால் அனுமன், தாரை இவர்களெல்லாம் சொல்லலாம். இந்த வாலி சுக்ரீவன் யார் அப்படின்னா தேவேந்திரன் தான் வாலியாகவும் சூரியனுடைய மகனாக சுக்ரீவனும் பிறந்தார் அப்படின்னு ஜாம்பவான் கரடியாக பிறந்திருக்கிறான். என்னதுன்னா இந்த கிஷ்கிந்தாகாண்டத்தில் முதல் அனுமனுடைய சொல் ஆற்றல் நமக்கு தெரிகிறது. வாலியினுடைய வீரம் என்ன, வாலி யாரு, அவனோட தன்மை என்ன, சுக்ரீவனோட சிறப்பு என்ன அப்படின்லாம் இந்த சுக்ரீவன், அதுவும் குரங்கிணத்து பெண்ணாகிய தாரனுடைய மதி நுட்ப அறிவு. அயோனிஜியாக இருந்தவள் தாரை. அவள் குரங்கிணத்து பெண்ணாக இருந்த அவளுடைய மதி யூகி இங்கே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. என்னதுன்னா வாலி அவன் பராக்கிரமுடையவன். முதல்ல வாலி இப்போ தெரிஞ்சுடலாம், அதுக்கப்புறம் கதையினுடைய போக்கை நம்ம பார்க்கலாம். வாலி யாரு? பராக்கிரமுடையவன். வாலினுடைய வால் செல்லாத அளவு ராவணனுடைய கோல் செல்லாதான். வாயுதேவன் கூட வாலிக்கு கட்டுப்பட்டு மெதுவாக வீசுவானாம். முருகனுடைய வேல் கூட வாலினுடைய வாலுக்கு முன்னாடி தோற்றுவிடும் என்றெல்லாம் எல்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட வாலியின் செய்கிறான். ஒரு முறை மாயாவின்னு ஒருத்தன், ஒரு அரக்கன். அந்த மாயாவி வாலி முதல்ல பிரம்மா கிட்ட போகிறான், நீ என்னோட சண்டை போடு அப்படின்னு. பிரம்மா சொன்னாப்பா என்னால் முடியாது, நான் என்ன அதை ஒருத்தன் இருக்கான், ஒரு 5 ஆயுதங்களை வச்சுன்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான், நீ அவங்ககிட்ட போ அப்படின்றான். விஷ்ணுகிட்ட போகிறான்.
விஷ்ணுகிட்ட போனாலும் விஷ்ணு வர முடியல. உடனே சிவபெருமான்கிட்ட போனால் சிவபெருமான் திருப்பிட்டு விஷ்ணுகிட்டே அனுப்புகிறான். கடைசியில் ஏன்னா இப்போ நீங்கள் இப்படின்னா உன்னை வைக்கக்கூடிய ஒரு ஆள் கீழே இருக்கான் பூமியில், வாலி, நீ அவங்ககிட்ட போக உன் பராக்கிரமத்தை காட்டு அப்படின்னுக்கா. இவன் மாயாவி வருகிறான் வாலியோட சண்டை போடுறதுக்கு. வாலியோட சண்டை போடுறத வந்து மாயாவி ரொம்ப நாள் சண்டை போட்டுருக்கான், அவனை வந்து முடியல. கடைசியில் என்ன செய்யறான், ஒரு பிலத்தின் உள்ள ஒரு குகை உள்ளே போய் 2 பேரும் சண்டை போடுறான். கூட சுக்ரீவன் போயிருக்கான் துணைக்கு. சுக்ரீவா நீங்கள் இரு, இந்த வாசலில் இரு, நான் உள்ளே போய் இவனை கொண்டு வரேன் அப்படின்னு. மாயாவுக்கும் அவனுக்கும் வாலிக்கும் கடும் யுத்தம் நடக்கிறது. வால்மீகி என்ன சொல்கிறார், இவன் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா 1 வருஷம் ஆச்சு அப்படின்றார். கம்பர் 28 மாதம் ஆச்சு அப்படின்றார். அவ்வளவு பராக்கிரமனாக மாயாவி அவனோட சண்டை போட்டுருக்கான். சுக்ரீவன் இப்படியே இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு வரலையான்னு சொல்லிட்டு என்ன பார்க்குறான். அப்போ திடீர்னு ரத்தம் வெளியில் வருது, ரத்தம் போக்கு வருது. இந்த ரத்தத்தை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ஐயோ நம்ம அண்ணா வாலியை கொண்டான் போல இருக்கு, இந்த மாயாவி வந்துட்டான்னா என்ன செய்யுதுன்ட்டு ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து அந்த குகை வாசலில் அடைச்சிடுறான். அடைச்சிட்டு வரான். அங்கே மற்ற குரங்கள் எல்லாம் செய்யுது, நமக்கு தலைவன் இல்லையே அப்படின்ட்டு என்ன செய்யறதான் சுக்ரீவனை பட்டம் மட்டும் இருக்கணும். இந்த சமயத்தில் வாலி வெளியில் வரான். வந்து பார்த்தா இது இருக்கு நாட்டில் சுக்ரீவன் ஆடும். என்னடா அவனை பார்த்துக்கும் சொன்னேன், நீ பாட்டுக்கு என்னை கடை அடைக்கிறா போல ஒரு பெரிய பாறையை தூக்கி அடைச்சிருக்கே அப்படின்ட்டு அவனும் சண்டை போடுறான். அவன் ஓட ஓட விரட்டுறான். அவனால் முடியல. இன்னும் இவன் என்னாச்சுன்னா இந்த வாலி அவன் அண்ணன், இந்த வாலியினுடைய சண்டை போட வந்தாலேயே மாயாவிக்கு ஒரு அண்ணன். அவன் என்ன செய்தான், எருமத்தால உடையவன் துந்துபி. அந்த துந்துபி என்ன செய்தான், ஒரு வாட்டி சண்டை போட வரான் வாலியோட. வாலி அவனோட கடும் போர் போடுறான். கடும் போர் போட்ட உடனே அவனை ஜெயிக்கிறது மாட்டினுடைய கொம்பை 2 பிடிச்சிட்டு காலை ஒரு இது சுற்றுலா போல பெரிய தட்டாமான சுற்றுலா போல சுற்றி தூக்கி அடிக்கிறான். அந்த எருமத்தாலையாரவன் துந்துபி என்ன செய்யறான், அந்த இடத்துல மதங்க முனிவர்னு ஒருத்தன், அந்த மதங்க முனிவர் ஆசிரமத்தில் போய் கீழே விழுது. ஒரு எலும்பு கூட கீழே விடுறது இப்படி பார்த்தா அந்த இடத்துல மதங்க முனிவருக்கு கோபம். இந்த ஆசிரமத்தில் ஒரு இதை கொண்டு வந்து போட்டிருக்கானே, இந்த தூய்மைப்பு கெடுறதுக்கானே அப்படின்ட்டு என்ன செய்யறான், அவனை இங்கே யார் இந்த மலைக்கு பக்கம் இருந்தாலும் யாராயிருந்தாலும் செய்தவன் யாராயிருந்தாலும் அவன் தலை சுக்கு நூறாக வெடிச்சிடும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். இது வாலிக்கு தெரிஞ்சு போச்சு. வாலிக்கு தெரிஞ்ச உடனே அங்கே வரல. இது சுக்ரீவன் தெரிஞ்சினான். இந்த வாலி என்ன செய்யறான், சுக்ரீவனை துரத்து ஓடவே அந்த மதங்கமணிவில் இருந்த அந்த ஆசிரமம் இருந்த அந்த மலைப்பகுதியில் போய் தங்குறான். அந்த தங்குற இடத்துல இவனுக்குள்ள என்ன செய்யறான், இவனுடைய மனைவி ருமை அதை கவர்ந்துட்டு இருக்கான் வாலி. இந்த இதில் இந்த சமயத்தில் தான் ராமனும் லக்ஷ்மணனும் சபரிக்கு அவ சொன்ன வழியிலேயே சுக்ரீவன் நட்பு கொள்ள வரான். சுக்ரீவன் இதை பார்த்தான். ஐயோ வாலி தான் நம்மளை அழிக்கிறதுக்கு ஆள் அமைச்சிக்கான் போல இருக்குன்னு பயந்துட்டு ஓடி ஒளியறது ஆஞ்சநேயர் பார்த்துட்டார். இங்கே தான் ஆஞ்சநேயருடைய அறிமுகம். ஆஞ்சநேயர் பார்த்துட்டு என்ன பராக்கிரமுடைய சுக்ரீவன் பயந்து ஓடி ஒளியானே, என்னாச்சு மலை மேலே பார்க்குறா 2 வீரர்கள் வர தெரியுது. சரி நம்ம யாரும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் உருவெடுத்து எடுத்துட்டு ராமன் லக்ஷ்மண்கிட்ட நேராக போகிறார். அப்போது கவ்வை நின்றாக நிம் வரவு, உங்கள் வரவு நல்ல வரவாக இருக்கட்டும் அப்படின்னு முதல்ல சொல்கிறோம். இங்கே தான் சொல்லி செல்வன் ஆஞ்சநேயர். கவ்வை நின்றாக நின் வரவு, உங்கள் வரவு நல்வரவாகுக. அப்போது என்னதுன்னா நீ யாரும் கேட்குற, நீ யாரும் கேட்டது தான்
யாருன்னு அஞ்சனை மேனிமைந்த அழகுக்கெல்லாம் கஞ்சமொத்து அலர்ந்த செய்ய வாய கண்ண மகளிர்க்கெல்லாம் நஞ்சன ஈர்க்கக்கூடியவனே, தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனே, நான் இந்த மலையிலே வாழக்கூடிய அஞ்சனை வயிற்றில் பிறந்தேன், நாமமும் அனுமன் என்றான். நான் அஞ்சனாபுத்திரன், என் பேர் அனுமன். இங்கே சூரியனுடைய புத்திரனாகிய சுக்ரீவன் இருக்கிறான், அவனுக்கு அடிமை அப்படின்னும். எந்த சுக்ரீவனுக்கு நட்பு கொள்ள வேண்டும் என்று ராமர் வந்தாரோ அந்த சுக்ரீவனுடைய இவருக்கு நட்பு கிடைக்க போறது அப்படின்னு இருக்கிறோம். நீ யாருன்னு கேட்டார் தான், அதுக்கு இவ சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு. நம்மளானா யாராவது நீ யாரு அப்படின்னும் தன் பேரை மட்டும் சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய நிலை. அவன் அடுத்த கேள்வி வரப்போறதுன்ட்டு எல்லா கேள்விக்கும் ஒரே சொல்லணும். நீ யாரு, எங்கே இருக்க, என்ன இருக்கு, எந்த குலம், யாருடைய பிள்ளை, இப்படிலாம் கேட்கறதுக்கெல்லாம் முடியாதபடி நான் சுக்ரீவனுடைய அஞ்சனை வயிற்றில் பிறந்தேன், என் பேர் அனுமன், இங்கே சுக்ரீவன் இருக்கிறான், அவனுக்கு ஏழை செய்வேன், அவன் காணிய உங்களை பார்க்க சொல்லி அனுப்பினான் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட உடனே ராமருக்கு யார் கோலை சொல்லி செல்வன் விரிஞ்சனோ விடைவலானோ, அப்பா லக்ஷ்மணா, இவனை பார்த்தா மானியாம் பருவம் என்று, இவனை பார்த்தா பிரம்மச்சாரி போல இருக்கான், ஆனால் இவன் பிரம்மச்சாரி இல்லை. இவன் கல்லாத கலைகள் உலகத்தில் எதுவுமே இல்லை, வேதங்களெல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான். இவன் கல்லாத கலைகள் உலகத்தில் இல்லை என்று சொல்லும்படியா இருக்கின்றான். யார் ஒரு சொல்லின் செல்வன், இவன் சொல்லில் செல்வன் பட்டம் கொடுக்குறார். இப்போ ராமநாயகின்று போறார். அப்போ சுக்ரீவன் நேரம் ஐக்கியம் வெள்ள ராமன் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, நீரு என்னன்னா இவன் யாருன்னு தெரிஞ்சு போட்டு திருமால் தான் வந்திருக்கிறார்னு. ஏன்னா பிரம்மா முதலை அனுப்பும்போது நான் திருமாலுக்கு அடிமை செய் பிரம்மா இவனுக்கு சொல்ல, நான் எப்படி திருமாலை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டாராம். யாரை பார்த்த அளவிலே உனக்கு நெஞ்சு உருகி எலும்பு உருகிறதோ அவர்தான் திருமால் என்று அறியணும் முன்னாடி சொல்லியிருக்கார். இவரை பார்த்த அளவிலே என்பு உருகு நெக்குகின்றது இவர்கின்ற காதல் ஐய. இவரை பார்த்த அளவிலே எனக்கு அப்படியே நெஞ்சு உருகிறது, கண்களுக்கு எலும்பு உருகிறது, இவர் தான் திருமால் என்பது இவருக்கு அடிமை செய்ய வேண்டும் என்பது அப்பவே தெரிஞ்சுட்டானாம் ஆஞ்சநேயர். இவன் என்ன செய்தான், ஒரு இடத்துல ராமபிரானை உட்கார வச்சுட்டு சுக்ரீவன்கிட்ட போகிறான். சுக்ரீவனும் வாலியில் அனுப்பப்பட்டவனும் பயந்துட்டு இருக்கான். முதல்ல அவன் பயத்தை போக்கணும். ஒரு இடத்துல போகணுன்னே அவன் தகுந்தா போகணும், தகுந்தா போல பேசினா தான் நல்லது. அவன்கிட்ட போனோடனே நீ எந்த வாலியை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த வாலியை கொல்ல காலன் வந்தான் அப்படின்னு. வாலியை கொல்ல காலன் வந்தான் அப்பாடி என்று அவன் நினைச்சானான். நம்ம ராமன் நம்மளை இதில் யமன்ல நம்மளை அழிக்கிறது வாலி அனுப்பப்படல, அவன் அழிக்கிறது தான் இவன் தான் அப்படின்னு நினச்சிட்டு சாயந்தரம் சுக்ரீவன்ட்டு நேராக ஐக்கியம் போகிறான். சுக்ரீவனுடைய சுக்ரீவன் எதுவும், ஆனால் ராமனை பார்த்ததும் சுக்ரீவனுக்கு அப்பவும் சந்தேகம் வருது. ஏன்னா வாலி எப்படிப்பட்டவன், வாலியினுடைய பராக்கிரமத்தை எல்லாம் தெரிஞ்சவன் சுக்ரீவன். ஏன்னா முன்னாலே மாயாவியினுடையது தெரியும், அந்த உடுமையினுடைய தெரியும். இப்படிப்பட்டவனே அழிக்கக்கூடிய இந்த சிறிய பிள்ளைகள் முடியுமா என்று அவன் நினைச்சானா. இவன் மனித உருவத்தில் இருக்கானே முடியுமானு. இப்போது ஆஞ்சநேயர் இப்படிப்பட்டவனுக்கு இவன் சந்தேகத்தை போக்கினாலும் அதில் சரி இவன் எப்படி நடது அப்படின்ட்டு இவனுக்கு ஒரு டெஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னா. டெஸ்ட்டு பண்ணும்போது என்ன டெஸ்ட் வைக்கலாம் ஆஞ்சநேயர் சொல்கிறார். அப்போ அவர் தான் வழிகாட்டுறார். அப்பா இதோ இருக்கிற 7 மராமரங்கள், இந்த மராமரங்களை நீ துளைக்க செய்.
ஏன்னா இவர் யாருன்னா நான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். இவர் யாருன்னா இவர் கையில் சங்கு சக்கர ரேகைகள்லாம் இருந்தது. இவர் தான் பெருமாள் திருமால் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நீ சொன்ன நம்ப மாட்டேன். நீ வேணும்னா இந்த மராமரங்களை துளைக்கவி அப்படின்னா துளைக்கவேன்னு சொல்லிவிட்டு அதனும் அதை போல துளைக்கிறான். ஒரே அம்பினால் வாலி நரசிம்மன் ஒவ்வொரு மரத்தையும் தன்னுடைய பராக்கிரம காட்ட வீரத்தை காட்ட ஒவ்வொரு மரமாக இதுன்பான். அதோட குத்து எல்லாம் வந்து செய்வான். அப்படிப்பட்ட மரத்தை ஒரே அம்பினால் 7 மரம், ஒரு மரம் இல்லை 7 மரத்தை ஒரே அம்பினாலே துளைக்க செய்தவன் வாலி. சரி, இதை தெரிஞ்சிடும். அப்புறம் பார்த்தான், சரி இது போராது, இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னும். அந்த இடத்துல பார்த்தா அந்த துந்துபி இருந்தானே அந்த எலும்பு கூடு, அந்த கூட பார்க்குறான். இது ராமனுக்கு தன்னை டெஸ்ட் பண்ணுறானே, தன்னுடைய வீரத்தை சோதிக்கிறானே என்று கூட அவர் கொஞ்சம் கூட அவர் வருத்தம் இல்லையா. பகவான் அவர் என்ன செய்வார், எவ்வளவுதான் இருந்தாலும் செந்தாமரை மலர்ந்த முகத்தை உடையவன் அவன். அப்பொழுது அலர்ந்த செந்தாமரை முகமுடையவன் ராமன். கொஞ்சம் கூட வருத்தத்தை காட்டாம சரி இவனுக்கு வரும் என்ன காரியம், நம்ம காரியம் ஆகணும், சீதையை தேடி கண்டுபிடிக்கணும். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன அங்கே இருக்கிற எலும்பு கூட தன் தம்பி லக்ஷ்மணா நீ பார். லக்ஷ்மணன் நினச்சிடும் அந்த எலும்பு கூட தன்னுடைய கால் கட்டவரனாலே, அது இடது கால் கட்டவரனால ஒரே தள்ளி தூக்கி அடிக்கிறானாம். அது என்னன்னா பா நான் மட்டுமல்லப்பா, இதோ இருக்கின்ற இலக்குவன் அவனும் வீரமுடையவன் என்பதை காட்டும். சந்தேகம் தெரிஞ்சது. சரி நட்பகொள்ளான். நட்பகொள்ள ஒரு தீ மூட்டி நெருப்புக்கு முன்னாடி சத்தியப்பிரமாணம். அப்போ சொல்றா உன்னை சற்றார் என்னை சற்றார். விருந்தோம்பல் நடக்கிறது. விருந்தோம்பல் நடக்கின்ற பொழுது ராமனும் சுக்ரீவனும் எதிர்க்கெதிரே உட்காந்துருக்கா. குரங்குகள் எல்லாம் பரிமாறுகின்றன உணவு. அப்போது ஒரு ஆற்றுல சமையல் போடணும்னா ஆற்றுல மாமி தான் சமையல் எல்லாம் போடுவா, சாப்பாடெல்லாம் போடுவா. இது என்னடாது, இவன் வந்து குரங்குகள் எல்லாம் இருக்கிறது. அப்போது ராமர் கேட்குறார், சுக்ரீவா நீயும் என்னை போல் மனைவியை இழந்தனையோன்னு கேட்குற. நீயும் என்னை போல் மனைவியை இழந்தனையோ. அப்போதான் அனுமன் சொல்கிறார், இந்த வாலி இவனுடைய மனைவி ருமையை கவர்ந்து கொண்டிருக்கின்றான். ஏன்னா ஒரு கஷ்டம் பாம்பின் கால் பாம்புக்கு தான் தெரியும், ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு தான் கஷ்டம் தெரியும். அந்த நிலையில் மனைவியே இருந்த ராமனுக்குத்தான் சுக்ரீவனுடைய கஷ்டம் நான் தெரிஞ்சுது. அதனால் அவர் சொல்கிறார், உன்னை சற்றார் என்னை சற்றார். உனக்கு யார் பகைவரோ அவர் தான் எனக்கும் பகைவர், உனக்கு யார் நண்பனோ அவர் தான் எனக்கு நண்பர். அதனால் நீ கவலைப்படாத, வாலியை கொன்று உனக்கு உன் மனைவியை மீட்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இருந்த சமயத்தில் என்ன செய்கிறார், ஆஞ்சநேயர் சபதாட்சி அப்போது வாலியை அழிக்கிறதுக்கு வாலியை காட்டு அப்படின்னு போய் கூட்டுவா அப்படின்னு. வாலிக்கு கூட்டினோடனே வாலியை வந்து தாரை, வாலியின் மனைவி தாரை, அவள் எவ்வளோ நுட்பமுடையவள். வாலினுடைய மனைவி தாரை தடுக்கிறா. அப்பா நேற்று வரைக்கும் உன்னோட சண்டை போடுறது வரல, இன்னைக்கு ஒருத்தன் வரான்னு சொன்னால் அவன் எவ்வளோ பராக்கிரமாக இருக்கணும், இல்லை அவன் யாரோ துணை இருக்கணும். நான் கேள்விப்பட்டேன் இங்கே ராமன் ஒருத்தன் தசரதனுடைய பையனா அவன் வந்திருக்கான், அவனை துணை இவனுக்கு கிடச்சிருக்கு, அவன் தம்பி கிடச்சிருக்கு, அதனால தான் வரான், நீ போக வேண்டாம். அப்போது சொல்கிறார் வாலி, அவன் தம்பியார் என்று தரணியில் அவன் யாரு, வாய்மையும் மரபும் காத்த மண்ணுயிர் துறந்த வள்ளலாகிய தசரதனுடைய பையன். தம்பியார் சொன்னார் ரொம்ப பிடிக்குமானவன். அவன் என்னோட சண்டை போட வருவானா, வரமாட்டான். விளக்கலை விடு விடு, நீ என்ன விளக்காத. பிழைத்தனே பெண்மை சிறுமையால், நீ பெண் புத்தியினால நீ பிழைச்சு போன, என்ன விளக்காத, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போய் சண்டை போடுறான். சண்டை போட 2 பேரும் 2 மலைகள் மோதுறா போல மோதுறா.
சுக்ரீவனை அடி அடி நடிக்கிறான். அதனும் உடனே வந்து என்ன செய்கிறான், ராமர்கிட்ட என்னப்பா எனக்கு காப்பாற்றுறேன்னு சொன்னேன், திருப்பி அடி அடிங்க, இதை பார்த்து வேடிக்கை பார்க்குறியே, உன் சபதம் இதுதானா அப்படிங்கிறோம். அப்போது ராமர் சொல்கிறார், சுக்ரீவா உங்கள் 2 பேரை பார்த்தா ஒரே மாதிரி இருக்குங்க. நான் யார் சுக்ரீவன் யார் வாலின்னு தெரியல. நான் ஏதாவது அம்பு அடித்து கடைசியில் உண்மையில பட்டு என்ன செய்யுது, அதனால நீ ஒன்று செய் லக்ஷ்மணா, இங்கே இருக்கிற கொடிப்பூவை எடுத்து அவங்க கழுத்தில் போடு அப்படின்றார். கொடிப்பூவை எடுத்து போடுக்கிறான், அடையாளம் தெரியுது. உடனே இது நடத்துகிறான், அதரும் கடும் சத்தம் நடக்கிறது. அப்போது அந்த துந்துபியை எப்படி தூக்கி அடித்தானோ அதுபோல் சுக்ரீவனுடைய கழுத்தில் கையை வச்சுண்டு அவன் காலை பிடித்து தூக்கி கரகரகளை சுற்றி தூக்கி அடிக்கலாம் போல இருக்கான். அப்போது ராமருடைய அம்பு மாரில் பாடுறது வாலினுடைய மாரில். வாலினுடைய மாரில் பார்த்த உடனே அவன் என்ன வாலில் தான் வாலிக்கு பலம் ஜாஸ்தி. ஏன்னா வாலி ஒரு பெரிய பக்தன், சிவபக்தன் ராவணனை போல. அவன் நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பான். அந்த நித்திய அனுஷ்டானங்கள் பண்ணக்கூடிய வாலி என்ன செய்கிறான், ஒவ்வொரு சமுத்திரமாக போய் ஒவ்வொரு திக்குகளில் இருக்கிற சமுத்திரங்கள்லாம் தீர்த்தமாடிட்டு தன் பூஜை புரஸ்காரம் செய்யக்கூடியவன். ஒரு முறை ஒரு இடத்துல இருக்கும்போது ராவணன் அவனை தள்ளிப்படான்னு சொல்லியிருக்கான், இந்த குரங்குன்னு. ஏன்னா ராவணன் வந்து குரங்குனால தான் அழிவுன்னு ஒரு நந்திகேஸ்வரர் கைலாசம் போகிறான். அங்கே நந்திகேஸ்வரை பார்த்துட்டு என்ன செய்கிறான், இந்த குரங்கு மூஞ்சி அப்படின்னுக்கான். உடனே நந்திகேஸ்வரர் சாபம் இருக்கு, நீ எந்த குரங்கு மூஞ்சிலேயே அந்த குரங்குல தான் உனக்கு அழிவு இருக்குன்ட்டு. இப்படி குரங்குன்னு சொன்னாலே அவன் எல்லா வரம் வாங்கினான். மனுஷனால சாகக்கூடாது, குரங்குனால சாகக்கூடாது, நல்லா வரம் வாங்கிட்டு இருக்குவான். ஆனால் குரங்குனாலே இவனுக்கு இது அழிவு. இவன் என்ன செய்யலாம், தள்ளி போடணுன்னே குரங்கு கொஞ்சம் பையில தள்ளி போடா அப்படின்னு சொல்லியிருக்கான். குரங்குன்னு சொன்னோடனே வாலிக்கு கோபம் வந்துடுச்சு. உடனே நினச்சுதான் வாலிக்கு எப்பவுமே வாலில் தான் பலம் ஜாஸ்தி. அவன் தன்னுடைய வாலில் அந்த ராவணனை அப்படியே சேர்த்து கட்டி எல்லா சமுதிரத்தையும் தீர்த்தமாடிட்டு தன் நித்திய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு தன் வீட்டில் வந்து குழந்தை அங்கதன் தொட்டில் இருக்கான். அவன் தொட்டில் விட்டில் பூச்சியாக கட்டி கிளிகிழப்பு கட்டுற போல கட்டினான். ராவணனுடைய 10 தலையில் கண்களில் தனி தாரதாரையாக கொட்டுறது. அப்புறம் அழுத்து விட்டான், ஓடிப்படாது. அப்படிப்பட்ட வாலி அவன் என்ன செய்யறான், அந்த வாலினால இந்த ராம பாணத்தை பிடிச்சு இழுக்கிறான். பார்த்தா அதில் ராமா என்ற 2 பேரை பார்த்தான். அந்த ராம நாமம் எப்படிப்பட்டது, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சேர்ந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்று தீருமே, இம்மீர் ராமா என்று 2 எழுத்தினான். அந்த ராமநாமம் அது மும்மசால் உலகத்தெல்லாம் மூல மந்திரம், தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் மருந்து, செம்மசேர் நாமமாகிய இந்த ராமா என்ற 2 எழுத்தை பார்த்தான். உடனே அவன் உள்ளத்துல பக்தி வேணும். ராமன் வரார். ராமன் எதுக்க வரும்போது அவன் பார்த்த உடனே வாலிக்கு இதுவும் கோபம் மறைஞ்சிருந்து கொண்டே, அப்பா அரக்கரோர் அழிவு செய்ய கழிவரேல் அதற்கு குரங்கினத்து தலைவனை கொல்லுதல் தான் முறையோ, இதான் மனுநீ சொல்லுதா. யாரோ ஒரு அரக்கன் தப்பு பண்ணான்னு சொன்னதுனால அவனை தண்டிக்கிறத விட்டுட்டு ஒரு குரங்கினத்து தலைவனாகிய என்னை தண்டிப்பது தான் உங்கள் அர்த்தம் சாஸ்திரம் சொல்லியிருக்கா அப்படின்ற. இரக்கம் எங்கு உகுத்தாய், என்னிடத்தை என்ன பிழை கண்டாய், உனக்கும் எனக்கும் ஏதோ காணித்தாயம் இருக்கா, பகை இருக்கா, நீ ஏன் என்னோட போர் சென்று போற என்று கேட்கின்றான். உடனே இவ்வளோ வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வெள்ளல், தயரதனுடைய மகனே பரதன் முன் தோன்றினாயே, பரதனுக்கு முன்னாடி தோன்றினேப்பா, தீமைதான் பிறரச் செய்து தாம் செய்தால் தீங்கன்றாமோ, மற்றவா தவறு செய்தால் தண்டிக்கூடிய நீயே தப்பு பண்ணலாமா அப்படிங்கணும். இரக்கம் எங்கு ஊத்தாய், என்னகிட்ட ஏன் பண்ண. உடனே ஆவியை அன்னத்தை அமிதின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திறத்தனை போலும் செய்கை. இப்ப தெரிஞ்சு போச்சு நீ ஏன் அப்படின்னா,
உன் ஆவியானவள், அருமருந்து போன்றவள், அன்னத்தை போன்றவள், மென்மையான நடையுடையவள் தேவி. உன்னுடைய தேவியை பிரிஞ்சத்தினால உன்னுடைய மதிமயங்கி இப்படி செய்தியா அப்படின்னு கேட்குறான். அப்போ என்ன செய்யறான்? ஆவியை, அன்னத்தை இப்படியெல்லாம் செய்து காட்டுதான். நீ பண்ண தப்பு இல்லையா அப்படிங்கிற இந்த இடம் தான் 12 லட்சம் வருஷம் ஆச்சு ராமாயணம் நடந்து சொல்றா புராணகர்கள்லாம். அந்த ராமாயணத்தில் ஒரு பட்டிமன்றம்னு வச்சா வாலியை கொன்றது நீதியா அநீதியா என்று பட்டிமன்றம் வச்சா இதில் இன்னைக்கும் தீர்ப்பு தர முடியாத ஒரு நிலை இந்த வாலிவதை படலம். இந்த வாலிவதை படலம் இருக்கும். அதுக்கு ராமருக்கு நேராக சொல்ல முடியாத லக்ஷ்மணன் அதுக்கு போய் சொல்கிறான். அப்பா ஏன் மறைஞ்சின்னு கொண்டான் தெரியுமா? சுக்ரீவன் முதல்ல சரணம் அடைஞ்சிட்டான். ஏனென்றால் சரணமாகும் தனதால் அடைந்தாக்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். சுக்ரீவனுக்கு முதல்ல சத்தியப்பிரமாணம் பண்ணிட்டான். சப்போஸ் நீ ராமனை சரணம் செஞ்சுக்கோ, அவன் சத்தியவிரதன் என்பது பொய்த்து விடும் இல்லையா, அதனால்தான் மறைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நீ ஒரு விலங்குன்னு சொல்கிற. விலங்கு என்ன செய்வான்? மறைஞ்சிருந்தாலும் வேட்டையாடுவான். யாரை நேராக போய் விலங்கத்தை பண்ணுறேன். அதனால் நீ விலங்கு கொடுத்துறதுல நீ பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ? எத்தாயர் வைக்கிலும் பிறந்தார் ஒத்தார் பரதனுக்கு இணையாவரோ ராமரே ஒரு இடத்துல இருக்கார். ஆக விலங்கு வேட்டையாடு மறைஞ்சிருந்தான், அதனால மறைஞ்சிருந்து கொண்டான். சரி, ராமனுடைய நாளே வாலிக்கு மோட்சம் கிடைச்சிது. வாலி நசனம் போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பையன் அங்கதனை இவனுக்கு தனுவென கொண்டு, அப்புறம் அனுமனை நீ துணையாக வைத்துக்கொள், சுக்ரீவா நீ இவனுக்கு தொண்டு செய். அப்போ ராமர் சொல்கிறா, ராமர்கிட்ட கேட்குறான். வாலி சொல்கிறான், பா எம்மேல் அழைத்து பாசம் பொங்கிறது, தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடுன்றவான். அப்பா எம்மேல் அடித்த அம்ப தயவு செய்து என் தம்பி மேல் அடிக்கும். ஏன்னா அவனெல்லாம் குரங்கணத்தை சேர்ந்தவர்கள். திடீர்னு குரங்கு சேஷ்டம் உண்டாகும். கள்ளு குடிக்க மதிமயங்கி இருப்பார்கள். இவ்வாறு தவறு பண்ணலாம். அதனால என் மேலே அடித்த அம்ப அவன் மேலே பண்ணலப்பா என்று தம்பியின் மேல் பறிவுடையவனாக இருந்தான் வாலி. இந்த வாலி முடிஞ்சிச்சு. சுக்ரீவனை சீதையை மேற்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போது ஒரு மழைக்காலம் வந்துவிட்டது. மழைக்காலம் வந்த உடனே ஒரு 4 மாதம் மழை, இந்த சாதுர்மாசியம். அதனால் மழையில் யாரும் வெளியில் போக முடியாது. அதனால் ராமரை வர்த்தது சுக்ரீவா 4 மாதம் கழிச்சு வா, மழை முடிச்ச உடனே தேடலாம் அப்படின்னு. கொடுத்த 4 மாதம் முடிஞ்சது. அவன் குறிப்பிட்ட நேரத்தில் வரல. குறிப்பிட்ட நேரத்தில் வரதுனால ராமர் பார்த்தா வரலையே, சொன்னது சொல்லலையும் அவர் கோபம். லக்ஷ்மணா இன்னும் வரல, இப்போ பார்த்துட்டு வா. ஏன்னா ஏற்கனவே லக்ஷ்மணா கோபக்காரன். இதுவும் அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான், வரேன் சொன்ன சொல்லை தட்டியிருக்கான் என்று வேகமாக போகிறான். லக்ஷ்மணன் ஒரு வேகத்தை பார்த்து குரங்குகள் எல்லாம் ஆளுக்கு ஒரு மூலையை ஓடி ஒளி எடுத்துங்க. ஒன்றும் வரல. கதவை அடைக்கிறதுங்க. காலால் எட்டி ஒரு உதவு விடுறான். இதில் வந்து சுக்ரீவன் உள்ளே உட்காந்துருக்கான், மது மயக்கத்தில் இருக்கான். அப்போ அங்கதனும் பார்க்குறான், அனுமனும் பார்க்குறான். இந்த சமயத்தில் எப்படி ராமன் உங்களுக்கு கோபத்தை அடக்கணுமே என்ன செய்யலாம்? ஒரு ஐடியா தரணும். தாரை இருக்காளே அவளை முன்னாடி அனுப்புகிறான் அப்படின்னு அனுமன் சுக்ரீவனுக்கு தாரை அனுப்புகிறான். அந்த தாரை மது நுட்பமுடையவள். ஏனென்றால் வாலிக்கே அறிவுரை கொண்ட இப்போது சிறந்த அமைச்சனாக தாரையுடைய சொல்லை கேட்டு சுக்ரீவன் ஆண்டு இருக்கான். அவன் என்ன செய்கிறா? விதவை கோலத்தில் வெளியில் வர லக்ஷ்மணன் என்ன செய்யறான்? இதில் இது பார்த்த உடனே ஒரு பொங்குற பாலில் சரி தண்ணி குட்டின எப்படி அடிமோ அது போல் இவன் என்ன செய்கிறான்? விதவை கோலத்தில் இருந்த தாரையை பார்த்த உடனே தன் தாயாரை நினைந்தான். நம்ம அம்மாலாம் இப்படி தானே இருப்பா,
நம்ம அம்மா அப்பா இல்லாதனால எவ்வளோ விதவேற்பா அப்படின்னு நினச்சி அவன் சாந்தம் அடைஞ்சானான். உடனே தார சொல்கிறா, அப்பா நீ கோபுறது சரிதான், ஆனால் எங்கள் ஐயா ராஜா சும்மா இல்லை, அவள் வீரர்கள்லாம் 4 பேர் எங்கெங்கோ குரங்கள்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் திரட்டுறதுக்கு எல்லாரும் அனுப்பிச்சிருக்கான், எல்லாம் தயாராகிடும். 72 வெள்ளம் படைகள் குரங்கு கூட்டங்கள் இதெல்லாம் சிதறி இருக்குது, எல்லாரும் ஒன்று சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு வரும். இப்படி இருந்த ஸ்ரீராம் அங்கே இவன் திரும்பி வரான். ராமனிடத்திலிருந்தும் ராமனும் என் மேற்கொண்டு என்ன செய்வது என்ற நிலையில் அந்த குரங்குகளெல்லாம் ஒரு இடத்துல வச்சுட்டு என் மேற்கொண்டு நம்ம இந்த குரங்குகள் இல்லைன்னா, இந்த குரங்குப்படை இல்லைன்னா ராமபிரானால் இதில் போயிருக்க முடியாது. அப்படியே ராமபிரான் குரங்களோட உதவி இல்லாமல் ராமபிரான் இலங்கைக்கு சென்று ராவணன் அழிச்சிட்டு அங்கே சீதா பிராட்டில் அவன் வேற எங்கேயாவது ஒழிச்சு விட்டுருந்தான்னா சீதையும் கண்டுபிடிக்க முடியாமல் அவள் திண்டாடிப்பான். அதனால் இந்த கிஷ்கிந்தையில் இருக்கிற அனுமன் அங்கே சென்றதுனால்தான் சீதா பிராட்டியை காண முடிந்தது. சீதா பிராட்டிய கற்பின் ஒழுக்கத்தை ராமனும் புரிய முடிஞ்சது. கற்பினுக்கு அணியை கண்களால் விற்பெருந் தடந்தோள் வீர வீங்கு நீர் இளங்க வெப்பில் நற்பெருந்த வட்பளாய நங்கையை கண்டேனல்லேன். இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்போரை என்பதொன்றும் கற்பெனும் பேரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன்று சீதாபிராட்டுடைய கற்பு நிலையை ராமனுக்கு பின்னால் சுந்தரகாண்டத்தில் சொல்கிறார். அதுக்கு இந்த குரங்குகள் தான் முக்கியம். இந்த குரங்குகள் இல்லாவிட்டால் ராமனால் ராவணனை வென்றிருக்க முடியாது, சேதுபந்தனம் கமிட்டி போயிருக்க முடியாது. அப்போது என்ன செய்கிறாராம், இந்த இதில் சீதா பிராட்டியை இதுன்னு ராமர் வர சீதைக்கு இந்த எல்லா இடத்தையும் காட்டின்னு வரார். இதுதான் கிஷ்கிந்தை, இங்கே தான் சுக்ரீவ நட்பு கிடச்சிட்டு. உடனே புஷ்பவானத்தை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு ராமன் 14 வருஷம் கழிச்சு போலன்னா பரதன் திரும்ப நீ வேகமாக வந்துடும். சரி சுக்ரீவா எல்லா வானர்களும் இந்த பெண்களை தான் அழிச்சின்னு போயிடணும் அப்படின்ற சீதா பிராட்டி. ஏனென்றால் அந்த பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களை அனுப்பலைன்னா இந்த யாரும் ராமனுக்கு உதவி பண்ணியிருக்க மாட்டான். அதனால் அந்த பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், நம்ம பட்டாபிஷேகம் அழிச்சின்னு போகணும்னு சொல்கிறோம். அந்த குரங்கள்லாம் பெண்கள் எல்லாம் அழிச்சின்னு சரின்னு சொல்லிட்டு சீதை கேட்டாளேன்னு சொல்லணும். அப்போ ராமர் சொல்கிறார், நீங்கள் எல்லாம் மனுஷ உருவம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. எல்லா குரங்கு பெண்களும் வந்துடும். அதில் ஆபரணங்கள்லாம் கொடுத்து அழகுபடுத்திடும். அதுக்கெல்லாம் ஆரம்ப சந்தோஷம், குஷி. இப்படி இருக்கக்கூடிய கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அந்த குரங்கு கூட்டங்கள் தான் ராமாயண நகரத்துக்கு முக்கியமான காரணம். அதுவும் கடைசியில் பாருங்கள், பட்டாபிஷேகத்தை அரியணை அனுமன் தாங்க அப்படின்றார். அந்த பட்டாபிஷேகத்தில் அந்த அரியணை யார் தாங்கன்னா அனுமன் தாங்கினான். அங்கதன் உடைவாள் பற்ற, அங்கதன் வாழை எழுதினான். இருவரும் கவர் வீச, அங்கே இவன் பரதன் வெண்குடை கவிக்க. பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய நிலைக்கு காரணம் இந்த இதுதான். அடித்தளமாக இருந்தக்கூடிய இந்த கிஷ்கிந்தா காண்டம், இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய இந்த குரங்குடைய தொண்டு நமக்கு இல்லை என்று சொன்னால், கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய மையப்பகுதியாக வாலி வரைப்படலம் நடக்கலைன்னா அப்போ சொல்வா வாலி கூட கேட்பான், ஏ ராம இங்கே என்னத்தை வந்துடக்கூடாதா, நான் ஒரு நிமிஷத்தில் அந்த சீதையை கொண்டு வந்து ராவணனை கொடுத்து நிற்க வச்சிருப்பேன். அப்போ ஏன் மறைஞ்சிருந்தோன்னா இதெல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல அப்போ தான் லக்ஷ்மணன் சொல்கிறான், உனக்கு ஏற்கனவே சரணம் அடைந்துட்டான், அதனால தான் என்னமோ நீயும் சரணம் அடைந்தால் ராமனுடைய வாய்மை என்ன ஆகும். அவன் தசரதன் கொடுத்த வாக்கின்படியாக கைகை வரம் வேண்ட இங்கே ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையால் தாடிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தலைமேற்கொண்டு பூழ்வேன் காணும் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று தயரதன் வாழ்மையை காப்பதற்காக வனவாசம் சென்றார். அப்படிப்பட்ட வாய்மைக்குரிய தசரதனுடைய மகன் நீ சரணமடைந்தால் சுக்ரீவனுக்கு கொடுத்த வாக்கு செல்லுபடியாகாதுமே என்ற நிலையில்தான் மறந்து கொண்டான். எனவே வாலிபதை படலம் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாகிறது.
ஆகவே கிஷ்கிந்தா காண்டம் தான் ராமாயண நிகழ்வு நடக்கிறதுக்கே முக்கியமான இடம். எனவே இந்த கிஷ்கிந்தா காண்டத்தை பற்றி நம்ம சொல்லக்கூடிய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் சொல்ல வாய்ப்பு கொடுத்த ஜனனேமியாருக்கும் கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா கிஷ்கிந்தா காண்டம் பத்தி அழகான சொற்பொழிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் புரியற மாதிரி சொன்னார் மாமா. எப்பவுமே சொல்றது அவர் அப்படிதான் சொல்றார். ஒரு சின்ன குழந்தை கூட கேட்டா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு மாமாவோட உபன்யாசங்கள் இருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சவர் இவரெல்லாம் இதே மாதிரி விஷயம் தெரிஞ்சவாளை நம்ம கூப்பிடுறதே அதுக்கு தான். எதுவும் தெரியாம இருக்கிறவா இல்ல கொஞ்சூண்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறவா அவெல்லாம் இந்த மாதிரி பெரியவா கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப அழகா முடிச்சு கொடுத்தாரு இந்த வருஷத்துக்கு ராமாயண மாதத்தை. இதே மாதிரி அடுத்த வருஷமும் ராமாயண மாதத்திலையும் இன்னும் நிறைய உபன்யாசங்கள் நமக்கும் மாமாக்கும் தொடரணும். அதாவது உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படிங்கிற மாதிரி இந்த உபன்யாசத்தோட மாமாவை நம்ம போறோம்னு சொல்ல போறது கிடையாது. மேலும் மேலும் நம்மளுக்கான தொடர்பு வளர்ந்துட்டே இருக்கணும். இன்னும் நிறைய பண்டிகைகள் வருது, அதை பத்தி எல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணும். அழகா இந்த உபன்யாசத்தை முடிச்சு கொடுத்த உங்களுக்கு ஹைவதனா த ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாரோட அனுகிரகம் உங்களுக்கு என்னென்னைக்கும் இருக்கணும். நல்ல மன வலிமையும் தேக வலிமையும் உங்களுக்கு இருக்கணும்னு பிரார்த்திச்சென்று மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஜெய ராம்.